போட்டாச்சு கதைக்கணும். தம்பி அதில் போயிருந்தோம். பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். எஸ்அப்பா பரலோக ராஜாவே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூத்திரத்தும் ஒன்றாக இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அப்பா இந்த வேளையிலும் எஸ்அப்பா நாங்கள் பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் கடந்து வந்திருக்கிற ராஜாவே, கடந்த மாசம் எல்லாம் இந்த அப்பா காத்து புதிய மாதத்துல புதிய நாள்ல புதிய திருவுந்துக்குள்ள அப்பா எங்களை நீங்க நடத்தி வந்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறேன். ஏசப்பா கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நாங்கள் உங்களுக்கு அப்பா எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு வந்தாலும் தகப்பன மறுபடியும் ஏசப்பா எங்களுடைய பாவங்களை ஏசப்பா அறிக்கிறேன். ஏசப்பா அப்பா நீங்க விரும்புறதை நாங்கள் பேசாம இருந்திருக்கிறேன், பேசி நீங்க விரும்பாததை நாங்கள் பேசி இருக்கிறேன். அப்பா எங்களை மன்னிக்கணுமா ஜெபிக்கிறேன். இயேசு ராஜாவே, உங்களோட ரத்தத்தினால இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்க ஏசப்பா. ஜீவன் உள்ள ரத்தத்தினால எங்களை கழுவி அப்பாவுக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தம் உள்ள ஜாதியாய் ஜனமாய் அப்பாவுக்கு நாங்கள் நிக்கத்தக்கதை கிருபை செய்கிறதுக்காய் நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. எல்லா குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க ஏசப்பான்னு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேலையில எங்களை நாங்களே ஆயுதப்படுத்திக் கொள்ள அப்பாவுடைய திருவிருந்துக்கு அப்பா நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கரத்தை வைத்து எடுத்துக்கொள்ள இயேசு சுவாமி எங்களுக்கு நீங்க கிருபை செய்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க, இந்த ஆராதனை பொறுப்படுங்க. பிதாவுக்கு பிரியமான ஒரு ஆராதனை இயேசுவோடைய நாமத்தினால பரிசுத்தாவின் உதவியோடு செய்ய கிருபை செய்ய பாண்டி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா இந்த ஆராதனைக்கு விரோதமா எழும்புற எல்லா விதமான பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஐயா. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அப்பா முழு மனதோடும் என்ற தெய்வத்திடத்துல அன்பு கூற இதவே உதன சீக்கிரமா சூதிடடி செய்யன்னு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. முற்று முழுமா எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரத்தை அப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து வழி நடத்துங்க பாண்டி ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்னவரே அப்பா நீங்க தாமே பொறுப்படுங்க, ஊழியரை பொறுப்படுங்க, துதியை பொறுப்படுங்க. துதியின் மத்தியில வாசம் செய்கிற இந்த தெய்வம் அப்பா நான் பூமியில அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றுனுங்க இருக்கு நான் சொல்லிங்க டாடி. அப்பா இப்போதே பற்றி அறியவனுமாய் ஜெபிக்கிறேன் டாடி. அப்பா நீங்க தாமே ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்தாவின் நிறைவினால நிரப்புங்க ஏசப்பா ஆண்டு ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. ராஜாவே நீங்க பொறுப்படுங்க, வசனத்தை பொறுப்படுங்க ஏசப்பா. சத்தியத்தை அறிகிற சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீங்கப்பா. அப்பா ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவார் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. எங்க எல்லாருக்கும் காது இருக்கு ஏசப்பா. அந்த கேட்கிற இருதயத்தையும் காதுகளையும் எங்களுக்கு தாங்கப்பா. மறுபமான இயேசு சுவாமி இந்த நாள் அப்பாட வருகை இருந்தால் மறித்தா கூட இந்த அப்பாவை சந்திக்கத்தக்கதா பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்ய பாண்டி ஜெபிக்கிறேன் ஐயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில எல்லாம் பரிசுத்தமாய் இருங்க என்று சொன்ன இந்த அப்பாவுக்கு நாங்க பரிசுத்த பாத்திரங்களாய் காணப்பட கிருபை செய்ய பாண்டி ஜெபிக்கிறேன் ஐயா. சாட்சிகளாய் நடமாடு நிருபங்களாய் இருக்க உதவி செய்ய பாண்டி ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. அப்பா இந்த சபையை கட்ட நீங்களே உதவி செய்கிற தெய்வமா இருக்கிறீங்கப்பா. நீங்க சொன்னீங்கப்பா
நான் சபையை நிறுத்தி அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. ரட்சிக்கப்படுகிற அனுதினம் சபையில கூட்டி சேர்க்கிற தகப்பன் நீங்களா இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி சொல்கிறேன் டாடி. தடைகளை நீக்கிற தயாபராகி என்ற இயேசு ராஜா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைக்கிறதை தடைப்படாததுக்காய் நன்றி சொல்கிறேன் இயேசு சுவாமி. முற்று முழுமா இந்த ஆராதனை பொறுப்படுங்க அப்பா. எங்களையும் இயேசு சுவாமி பார்த்து கொண்டிருக்க பார்க்க போகிற எல்லாரும் இந்த தெய்வம் நீங்க பொறுப்படுங்க இயேசு சுவாமி. செபிக்கிறோம் ஐயா. முற்று முழுமாக இந்த ஆராதனை அப்பாவுடைய பாதத்துல வைக்கிறேன். ஜெயமுள்ள ஆராதனை, வெற்றியுள்ள ஆராதனை, பிதாவின் சித்தத்தை செய்த ஆராதனையாய் முடிக்கத்தக்கதாய் அப்பா. இதுல வர கனம் மகிமை புகழ் எல்லாம் உங்களுக்கு தானே ஐயா. ஜீவனுள்ள தெய்வத்துக்கு தானப்பா. எல்லாவற்றையும் அப்பாவுடைய பாதத்துல வைத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று இயேசு ராஜாவுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மறுபடியும் நாங்கள் ஒரு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை சிறுவிருந்து பந்தியோட கலந்து கொள்ள கர்த்தர் தான் இந்த கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை ஆரம்பத்திலிருந்து முழுமையாய் நீங்களே வழி நடத்துங்கப்பா. ஜெயமுள்ள ஆராதனை, பிசாசை தோற்கடிக்கிற ஆராதனை, தேவ நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற ஆராதனை, விடுதலையின் ஆராதனை, வெற்றியின் ஆராதனை, பரலோகத்துக்கு முழுக்க 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 லாபத்தை மகிமையை கொண்டு வருகிற ஒரு ஆராதனையை நாங்கள் செய்ய உதவி செய்யும். அந்த காரங்கள், பேய்கள், பிசாசுகள், துரைத்தனங்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள், விசேஷமா எங்கள் மத்தியிலே ஆபத்து நாசமோசங்களை போட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொல்லாத பேய்கள், பிசாசுகள் இயேசுவின் நாமத்திலே அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்க்க போகிற பிள்ளைகள், அவர்கள் இருக்கிற வீடுகள், வாசல்கள், ஆண்டவரே தேசங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால மூடுகிறோம். எங்களையும் உடைய ரத்தத்தினால மூடி இயேசுவின் நாமத்தில் உன் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்த வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த நல்ல தகப்பனே. ஆமென். 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 நாங்கள் சங்கீதம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு சங்கீதம் 145 தமிழ்ல நாங்கள் முதல்ல வாசிப்போம். அதுக்கு பிறகு ஸ்டீபன் நொஷ்கில வாசிப்பார். முதல்ல நாங்கள் சங்கீதம் 145 எல்லாருமாய் நாங்கள் இந்த நாளையில் ஒரு வசனங்களாய் மாறி மாறி நாங்கள் வாசிப்போம். அவசரப்படாமல் ஆறுதலாய் வாசிக்க போகிறோம். ஆமென். ராஜாவாகி என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமை உள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மனங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்சதேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுளே. ஆமென். ஆமென். Psalm 145. Every rock is oil of than in giving from the other Lord with no malaria, God of the Lord, thy peace, with no malaria, Taramas, whoever the all reasons to let everyone's clear, rush like fish like, so
prises och dina mäktiga verk ska försynas. Jag vill grunna på den härliga pakt. Det är din majestät och på din underfulla gärningar. Den som jag ska tala om makten av dina tekniskt med handlingar. Och jag ska försyna din storhet. Jag vill fortälla innehåller om din stora godhet. Och till sig utöver din rättfärdighet. Herren är nådig och full av barmhärtighet och sen till glädje och rik på misskund. Elmer går mot alla och hans rike var mäktiga tvivel över alla hans gärningar. Alla dina gärningar ska prisa dig, Herre. Och dina hemligheter ska lova dig. Du ska tänka tala om ditt rike färdighet och kunna Herre. För att göra dina mäktiga gärningar känt för människornas stående ditt rike särskilt majestät. Ditt rike är ett rike för all evighet och din herredöme ska du stå med genom alla släkters gång. Herre håller upp alla som snöblar och läser upp alla dina egna. Vänta på deg og blir dem at dette tid du åpner din hånd og stille frem til deg og legge skapning. Herren er rettferdig på alle sine veier og barmhjertig i alle sine gjerninger. Herren er hos alle som kaller på ham, hos alle som kaller på ham i sannhet. Han skal oppfylle deres trang som frykter ham, og han skal høre deres nød og frelse dem. Herren bevarer alle som elsker ham, men alle ubyrdige skal han nedlegge. Min sønn, min miskunn skal jeg ubyrdige skal han nedlegge. Min skal forsyne Herrens pris, og alt sjø skal være lov hans hellige navn i all evighet. Amen. Amen. ஆவியானவரே ஆனலாயிரங்கிடுமே ஆவியானவரே ஆனலாயிரங்கிடுமே
ஜனம் மாறியனுமே இங்கு அற்புதம் அதிசயம் நடக்கணுமே கர்த்தர் யாரென்று ஜனம் மாறியனுமே ஆவியானவரே இயேசுவே அனலாய் இறங்கிடுமே எங்கள் ஆவியானவரே
கர்த்தாவே, உயிரோடு கலந்தவரே, எங்கள் ஜீவனின் அதிபதியானவரே, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆதியான தெய்வமே, மணவாளனே, நல்ல தகப்பனே, கூட இருக்கிற நல்ல தெய்வமே, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மண்ணடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விழுகிற தேவனாய் இருக்கிறவரே, இயேசுவா, உங்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகரே, உமக்கு நன்றி. ஆளுகை செய்கிறவரே, உமக்கு நன்றி. கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி. எங்கள் துணையாளரே, எங்கள் பட்சவரே, எங்கள் இயேசு அப்பா, உங்களுக்கு நன்றி. உம்மை துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ராஜாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, ஜீவனின் அதிபதியானவரே, எங்களை தாங்குகிறவரே, தப்புவிக்கிறவரே, அப்பா, சிங்கத்துக்கும் பாம்புக்கும் ஆண்டவரே, பேய்க்கும் பிசாசுக்கும் எங்களை விலக்கி காக்கிற ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. 1000 10,000 பேர் ஆண்டவரே வந்தாலும் ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் விழுந்தாலும் ஒன்றுங்களை அணுகாதல் வாக்கு கொடுத்தவரே, யார் உனக்கு என்ன செய்தாலும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னவரே, இயேசுவே, நீர் எங்களுக்கு போதும். இயேசுவே, நீர் எங்களுக்கு போதும். இயேசுவே, நீர் எங்களுக்கு போதும். இயேசு அப்பா, நீங்க எங்களுக்கு போதும். பிதாவே, தகப்பனே, தாயானவரே, சிநேகிதரே, எங்கள் நண்பரே, எங்கள் மணவாளரே, எங்கள் தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி, என் தெய்வத்துக்கு நன்றி, என்னை படைத்தவருக்கு நன்றி, என்னை மரண பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி எடுத்தவருக்கு நன்றி, உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி நீதிமான்கள் ஆக்கி பிதாவுக்கு பிள்ளையாக்கிறவருக்கு நன்றி. இயேசுவே, 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 ஆவியானவரே, பிதாவானவரே, பரிசுத்த தெய்வமே, அப்பாவானவருடைய சிங்காசனம் இந்த பூமி உம்முடைய பாதபடி. வானத்தை படைத்து அதை இழுத்து விரித்து பூமியில உருவாகிறது எல்லாவற்றையும் ஆண்டவரே, நன்மை தீமை தருகிற பழங்கள் எல்லாவற்றையும் மரங்களை ஆண்டவரே, அப்பா, பூமி ஆண்டவரே, கருதரும்படி ஆண்டவரே, அதை ஆண்டவரே, கர்த்தாவே, ராஜாவே, பரப்புகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இயேசு, இயேசு, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு, 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 நீர் மாறாதவராய் இருக்கிறபடியால் நாங்கள் அழியாமல் இருக்கிறோமே. ஆண்டவருக்கு நன்றி. இயேசு அப்பா, உங்களுக்கு நன்றி. பிதாவானவரே, இயேசுவே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகுது.
எல்லா சூனியங்களும் எல்லா பொல்லாத ஆவிகளும் எரிச்சல் பொறாமை உள்ள எல்லா பேய்களும் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போகும். அழிந்து போகும். இயேசுவின் நாமம் சொன்னா நரகம் நடுங்குதான். இயேசுடைய வந்துச்சுதான் சொல்லி ஏங்கி ஐயோ எங்கட டைம் முடிஞ்சது என்று சொல்லி பதறுகிறார்களாம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இயேசு என்ற நாமத்துக்கு வானத்தில் உள்ளவர்கள் பூமியிலே உள்ளவர்கள் எங்க சமுத்திரத்தில் எங்கே நாம் இருக்கிற எல்லாருடைய முழங்கால்கள் முழங்கு எல்லாருடைய நாவுகளும் இயேசு என்ற அறிக்கை பண்ணியாகும். ஜீவனோட இருக்க மரணத்துக்கு பிற்பாடு எங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில ஜீவனோடு இயேசு கிறிஸ்துவோட தெய்வத்தோட இருக்க விரும்பினா இயேசுவை அறிக்கை பண்ணிதான் ஆகும், ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்த பெரும் கிருபைக்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு
விசுவாசி. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய சாபங்கள் அகற்றப்பட்டது விசுவாசி. இயேசுவின் நாமத்தில் பேய் ஓடுறது விசுவாசி. இயேசுவின் நாமத்தில் எனக்கு வெற்றி உண்டான விசுவாசி. இதெல்லாம் இந்த சபைக்கு வராது. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவனுடைய இயேசுவை விசுவாசித்தா பிசாசு உனக்கு நடுங்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. விசுவாசி. அல்லேலூயா. அதனால நமக்கு இயேசு விசுவாசி என்று பேர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 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 வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோ
அப்பா அல்லேலூயா யெகோவா ரூபா எங்கள் மேய்ப்பர் ஆண்டவரே நன்றி 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 இயேசுவே பரிசுத்த பிதாவே ஆவியானவரே நன்றி இயேசுவே சகலத்துக்கும் அதிகாரி ஆண்டவரே வானத்தை சிருஷ்டித்து அதை இழுத்து விரித்தவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஓ மக்கு நன்றி ஓடி வலா வசன வந்தூரி நிமாலா வந்தூரி நாமத்தன வசன வந்தூரி அல்லேலூயா வலா வந்தூரி பாபா அல்லேலூயா 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 தேவனே தெய்வமே இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அல்லேலூயா நன்றி இயேசுவே நன்றி பிதாவே நன்றி தாயை போல சேர்த்து வீடு நன்றி ஐயா தகப்பன் போல சுமப்பவரே நன்றி ஐயா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் துதிப்பேன் உம்மை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை ஏசையா ஏசையா உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஏசையா ஏசையா உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை வியாதியிலே படுக்கும் போதெல்லாம் எங்களை தூக்கி எடுத்து குணமாக்கினீர் நன்றி அப்பா வியாதியிலே சோர்ந்த போதெல்லாம் எம்மை தூக்கி எடுத்து சுகமாக்கினீர் எம் பரிகாரியானவரே எம் பரிகாரியானவரே தாயை போல தேற்றி நீரே நன்றி ஐயா தகப்பன் போல சுமப்பவரே நன்றி ஐயா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை ஏசையா ஏசையா உம்மை போல் ஒரு அப்பா இல்லை ஏசையா ஏசையா உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை துன்பத்துயர நேரத்திலெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே என் துன்பத்துயர நேரத்திலெல்லாம் எம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே எம்மை தேற்றிடும் தெய்வம் நீரே தாயை போல தேற்றி நீரே நன்றி ஐயா தகப்பன் போல சுமப்பவரே நன்றி ஐயா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை ஏசையா ஏசையா உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை Thank you ஏசையா ஏசையா உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை
போல தேற்றுவீரே நன்றி ஐயா. தகப்பன் போல சுமப்பவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேன் உம்மை. ஏசையா ஏசையா, உம்மை போலொரு தெய்வம் இல்லை. ஏசையா ஏசையா, உம்மை போலொரு தெய்வம் இல்லை. நன்றி ஆவியானவரே நன்றி, கோடான கோடி நன்றி. மகிமையின் தெய்வத்துக்கு நன்றி. இயேசு அப்பா இயேசு அப்பா இயேசு அப்பா. எங்களை பெற்றவர்கள் ஒரு கொஞ்ச காலம் வளர்த்தார்கள் அப்பா. வெளிநாட்டு ஆசையை அனுப்பி விட்டார்கள் அப்பா. இந்த தேசத்திலே அனாதைகள் போல அலைந்த எங்களுக்கு இயேசு தெய்வமா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில வந்தவரே, எங்கள் வாழ்க்கையில வந்தவரே, நீர் வராதிருந்திருந்தால் நாங்கள் செத்திருப்போமே. எங்கள் உயிருக்கு ஏதாவது செய்து செத்திருப்போமே. நீர் வந்தபடியால் அப்படி செய்வதங்களுக்கு தகுதி அல்லவென்ற ஞானத்தை, அறிவை, புத்தியை தந்தவரே அப்பா நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. எங்கள் பாவங்களை மன்னித்தாரே, சகல நோய்களையும் நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, எங்கள் ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, எங்கள் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. விசுவாசியே, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை விசுவாசியே ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. எங்கள் ஆத்துமாவே இவனுக்கு நன்றி சொல்லு. இயேசுவுக்கு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா லபஷலபதுரி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஏன் தெரியுமா? ஆத்துமாவே நன்றி
நன்றி சொல்ல ஏன் படிக்கிறோம் தெரியுமா? அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இந்த ஆத்மா சாகாது. கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த ஆத்மா சாகாது. அதை நாங்க திருப்பி ஆண்டவரிடத்துல கொடுத்தா அது நித்திய காலமா தேவனோட இருந்து தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னுடைய பிள்ளைகளை என்ன மகிமைப்படுத்தணும் என்றதுக்காக தான் அவர் எங்களை தம்மை போல உருவாக்கி ஆவி ஆத்மா சரீரத்தோடு எங்களுக்கு தந்து இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆவி தேவன் தந்த ஆவி ஜீவன் உயிர் அவரிடத்துல போயிடும். இந்த ஆத்மாவை கர்த்தர் எங்களுக்கு தந்துட்டு மகனே உனக்கு விருப்பம் வேண்டாம், மகளே உனக்கு விருப்பம் வேண்டாம், என்னிடத்துல திருப்பித்தா உடைய ஆத்மாவை என் நினைவினால நிரப்பு என்று சொல்லி அவர் எங்கள் மேல பிரியமா இருந்தபடியால் எங்களை திரும்ப தன்னிடத்துல வரும்படி கரம் நீட்டி அழைக்கிற தேவன். அவரிடத்துல நாங்க ஆத்மாவை ஒப்பு கொடுத்து ஆத்மாவில இருந்தவரை ஆராதிக்க வேண்டாம், ஆத்மாவில இருந்து அவரை ஆராதிக்கணும். ஏனென்றால் இந்த ஆத்மா சாகாது. பலர் சொல்லுவாங்க செத்தா ஒண்ணும் தெரியான்னு சொல்லி, அவங்களுக்கு அதுவும் தெரியாது. இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறவனுக்கு தான், இதை நேசிச்சு வாசிக்கிறவனுக்கு தான் தேவ அறிவு உண்டாகும். எங்களுக்கு அந்த அறிவு கட்ட தந்திருக்கிறார். இந்த ஆத்மா சாகாது. மகனே மகளே, தேவ பிள்ளையே, இந்த சபையில் இருக்கிற தேவனுடைய ஜீவனுள்ள பிள்ளைகளே, உன்னுடைய ஆத்மா சாகாது. உன்னுடைய ஆத்மா சாகாது. அது நரகத்துக்கு போனாலும் சரி, பரலோகம் போனாலும் சரி, சாகாது. நரகத்துக்கு போனா வேதனைப்பட்டு இருக்கும், பரலோகத்துக்கு போனா எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி உன்னுடைய ஆத்மா கர்த்தர் இந்த பூமியில உனக்கு செய்த நன்மைகளுக்கு என்ன பெரிய நன்மையை செய்தார் என்று கேட்டீங்களா? அவர் தன்னுடைய ஜீவனையே எங்களுக்காக இந்த பூமியை ஒப்பு கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. ஆத்மாவை நன்றி சொல்லி ஆண்டவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், உயர்ந்தவர், சர்வத்துக்கும் அவர் அதிகாரி. அவருடைய கரத்தில்தான் சகல ஆளுகையும் மகிமையும் வல்லமையும் உண்டு. அவர் பெரியவர், உயர்ந்தவர், சர்வ வல்லமை உள்ள தெய்வம். எங்கள் மத்தியில் இருக்கிற தெய்வம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு மனமிறங்கிறது போல, ஒரு தாய் தன் மகளுக்கு மகனுக்கு மனமிறங்கிறது போல கர்த்தர் எப்பொழுது தான் இறங்குவேன் என்று எங்களை காத்துக் கொண்டிருக்கிற நல்ல தெய்வம். கொண்டு யோசிச்சு பாருங்க, எங்களை பெற்றவர்கள் கூட கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அனுப்பி விட்டுட்டாங்க வெளிநாட்டுக்கு என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு முதலிடத்துல கண்களுக்குள்ள இருந்து பெற்றுக்கொண்டு அவங்க வாழுகிறார்கள். எங்களை விசாரிப்பார் இல்ல, ஆனா என்னையும் உன்னையும் விசாரிக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. தாய் கற்பத்தின் பாதகனையும் தொரு ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாதகனை மறந்தாலும் அந்த மறவேன் என்று சொன்னவர் எங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கதவுகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த கொரோனாவுக்குள்ள கர்த்தர்களை காத்தாரே. எத்தனை பேருக்கு வியாதி வந்து தப்பி இருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு வியாதி வந்து செத்து போனார்கள். இந்த ஆண்டவர் எங்களுக்கு வராதபடி இயேசு காத்தார். ஏனென்றால் இயேசு சொன்னார், என் பிள்ளைகளே நான் உங்களை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஜீவனை காப்பாற்றுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் கர்த்தருக்கு கோடி நன்றி. Thank you Jesus. ஓ உமக்கு நன்றி. துதி கன மகிமையெல்லாம் பிதாவுக்கு செலுத்துகிறோம். எங்கள் துதி கன மகிமையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவுக்கு செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய். ஆவியின் பலத்தால் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா படைத்தவரே, எம்மை அழைத்தவரே,
பிதாவே உங்களுடைய பரிசுத்த குமாரன் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் பலத்தோடு தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து சபையாய் எங்களுக்கு பிதாவாகிய தேவனுக்கு எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா புகழ சோத்திரங்களும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை துதிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. 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 ஒருவர் என்னிடத்துல கேட்டார், சபைக்கு பேரை மாத்துங்க. ஏசப்பா சொன்ன அந்த பேர் இருக்கட்டும். அல்லேலூயா. இப்படி கேட்கணும் ஏசப்பா, இது எங்களுக்கு பிரியம் இல்லை, விருப்பம் இல்லை என்று ஏசப்பாட்ட சொல்லிட்டு உங்களுடைய சித்தம் என்னட்டு நாங்க கேட்கல. நான் இவ்வளவுதான் சொன்னேன், ஏசப்பா சபைக்கு ஒரு பேர் நாங்க வச்சிருக்கிறோம், உங்களுடைய நாம மகிமைக்கு சோத்தினம், அதை மாத்த சொல்லி ஒரு ஆக்கள் கேட்கணும், அப்பதான் உதவி செய்வோம் என்று சொல்லி ஏசப்பா என்று சொல்லி கொண்டு விட்டுட்டோம். நாங்க மறந்துட்டோம், ஏசப்பா மறக்கல. பல மாதங்கள் சென்றாலும் ஏசப்பா மறக்கல. ஏசப்பா சொன்ன மாத்தாத இருக்கட்டும். இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். இதை விட வேறு என்ன பேர் வேணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார் என்ற பேரை விட வேறு என்ன பேர் வேணும்? வேற எந்த பேரையும் விட இதான் நல்லது. இயேசு ஜீவனோட இருக்கிறது தான் நாங்க இருக்கிறோம். இல்லடா நாங்களே செத்து மாவும் தூளுமா போயிருக்கோம். அல்லேலூயா. இயேசு மாத்திரம் எங்களோட வாழ்க்கையில வராட்ட இன்னைக்கு நாங்க எங்களை அநேக தற்கொலை செய்து செத்துருப்போம். இயேசு எங்களை காத்தார். ஆமென். ஆமென். மாலா